என் தங்கமே, இந்த கருப்பன் உன் கண்ணில் பட்டால் இன்று உடனே என் வாக்கினை நீ கேட்டுவிடு. இது இந்த கருப்பனினுடைய அன்பு கட்டளையும் கூட. என் பிள்ளைக்கு நான் கட்டளையிடலாம் அல்லவா? என் பிள்ளை நான் கட்டளையிட்டால் நீ நிச்சயமாக என் வாக்கினை தவிர்க்காமல் கேட்டு விடுவாயல்லவா? நான் இந்த அளவிற்கு உன்னை கேட்கச் சொல்லி வற்புறுத்துகிறேன் என்றால் அதில் இருக்கின்ற காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை மிக பெரிய ஆபத்திலிருந்து இந்த கருப்பன் காப்பாற்ற வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்திலிருந்து உன்னை காப்பாற்ற வந்திருக்கின்றேன். இந்த விஷயம் உனக்கு கொடுத்த கஷ்டத்தில் இருந்து நீ ஏற்கனவே தப்பித்து விட்டாய். ஆனால் மீண்டும் அதனுள் உன்னை இழுத்துச் செல்ல பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளையே, இந்த கருப்பன் உனக்கு விளக்கமாகவே சொல்கின்றேன். நான் சொல்கின்ற விஷயத்தை கேட்ட பிறகு நிச்சயமாக அப்பன் உனக்கு கட்டளையிட்டதற்கான காரணத்தை நீ ஒத்துக்கொள்வாய். நம் அப்பன் நமக்காகத்தான் சொல்லியிருக்கின்றான் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, கருப்பன் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வர காரணம் உண்டு. உனக்கு நடக்கின்ற சில ஆபத்துக்கள் உன் அருகில் வந்து சேர்வதற்கு முன்பாக அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இந்த கருப்பன் ஓடோடி வருவேன். அந்த நொடி என் வாக்கினை கேட்டுவிட்டால் நீ நிச்சயமாக தப்பித்து கொள்வாய். ஏனென்றால் நீ சுதாரித்து கொள்வாய் அல்லவா? இந்த விஷயத்தை நாம் செய்யக்கூடாது. நம் அப்பன் எனக்கு சொல்லி இருக்கின்றார். அதனால் நாம் இதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்று எண்ணி என் பிள்ளை நீ நிச்சயமாக அதிலிருந்து தப்பித்து விடுவாய். எந்த நேரத்தில் உனக்கு வருகின்ற ஆபத்து என்னவென்றே உணராமல் நீ இருக்கின்றாயோ அப்பொழுது நிச்சயமாக நீ மாட்டிக்கொள்வாய். அதன் பிறகு அதிலிருந்து வெளிவருவதற்கு இந்த கருப்பன் நிச்சயமாக உனக்கு உதவிகளை செய்வேன். என் பிள்ளையை அப்படியே நான் தவிக்க விட்டுவிட மாட்டேன். என் குழந்தையே, அப்படி என்ன நடந்தது? உனக்கு என்ன ஆபத்து வந்து கொண்டிருக்கின்றது? எதற்காக நான் உன்னை காப்பாற்ற வந்ததாக சொல்கின்றேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் ஒருவரோடு ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக தடைபட்டு நின்றது. ஆனால் தடைபட்டு நின்ற பிறகுதான் தெரிந்தது, நல்ல வேளை இந்த விஷயத்தை நாம் தொடர்ந்திருந்தால் நிச்சயமாக நமக்கு மிக பெரிய ஆபத்து வந்திருக்கும் என்று. இந்த ஆபத்திலிருந்து என் குழந்தை நீ தப்பித்திருக்கின்றாய், அதுதான் உண்மை. ஆனால் மீண்டும் உன்னை அந்த பிரச்சனைக்குள் இழுத்துச் செல்ல ஒரு கூட்டம் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. எப்படியாவது உன்னை ஏமாற்றி விடலாம் என்று அந்த கூட்டம் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற இந்த விஷயங்களுக்கெல்லாம் அவர்கள் உன்னோடு இருந்து உடனிருந்தே குழிபறித்து உன்னை உள்ளே தள்ளுவதற்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை சற்று சிந்தித்து பார். எந்த பிரச்சனையில் இருந்து நீ தப்பித்தாய்? எந்த ஒரு விஷயம் உனக்கு பிரச்சனையாக உருவெடுக்கும் பொழுது அதிலிருந்து நீ மீண்டு வந்தாய் என்று சற்று சிந்தித்து பார். என் பிள்ளைக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பதில் கிடைக்கும். என் குழந்தையே, ஒரு ஆபத்து உன்னை வந்து விலகிச் சென்றிருக்கிறது என்பதனை நீ உணர்ந்திருப்பது உண்மை என்றால் மீண்டும் அந்த ஆபத்தில் உன்னை சிக்க வைக்க முயற்சி செய்கின்ற இவர்களினுடைய சூழ்ச்சிகளை நீ முறியடித்து விடுவாய். அதை எப்படி முறியடிக்க வேண்டும் தெரியுமா? அவர்களின் போக்கிலேயே சென்று அவர்கள் உடனேயே நீயும் சென்றுதான் அதை முறியடிக்க வேண்டும். அவர்கள் சொல்வது உண்மையில்லை என்று உனக்கு தெரிந்து விட்டதும் என் குழந்தை, அதை நீ நம்புவதாகவே அவர்களோடு செல். எந்த அளவிற்கு இவர்கள் செல்கிறார்கள் என்பதனை அப்பொழுது நீ கண்டுவிடுவாய். அவர்களினுடைய அத்தனை திட்டங்களும் உச்சத்தை தொடும் பொழுது அவர்களை அந்த குழியில் தள்ளிவிட்டு நீ வெளியேறிவிட வேண்டும். ஏனென்றால் நீ சாதாரணமான குழந்தை அல்ல. நீ இந்த அப்பன் கருப்பனின் குழந்தை.
உனக்கு வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நிச்சயமாக புரியும். இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் என்னவென்று உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இதையெல்லாம் சரியாக உணர்ந்து உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனையையும் நீ செய்துவிட வேண்டும். அடுத்தவர்கள் உன்னை பார்த்து சிரிக்கின்ற இடத்திற்கு ஒரு நாளும் நீ வந்துவிடக்கூடாது. என் பிள்ளையை அப்படி நிற்க வைத்து உன்னை பார்ப்பதற்கு இந்த அப்பன் நிச்சயமாக ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டேன். என் பிள்ளை, நீ எந்நாளும் நிச்சயமாக நல்ல குழந்தையாகவும் மனதிற்குள் தைரியம் உள்ள குழந்தையாகவும் இருக்க வேண்டும். அப்பனின் அன்பு உன்னோடு இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் அஞ்சி நடுங்கக்கூடாது. உன்னை ஆட்டி பார்க்க நினைக்கின்றவர்கள், உன்னுடைய மனதில் வேதனைகளை அள்ளி கொடுக்க நினைக்கின்றவர்கள், உன்னை அசைத்து பார்க்க முயற்சி செய்கின்றவர்கள், இவர்கள் எல்லாம் இந்த கருப்பனை தாண்டித்தான் உன்னிடத்தில் வர வேண்டும். ஒரு பிரச்சனையில் உன்னை வேண்டும் என்றே மாட்டிவிட முயற்சி செய்கிறார்கள் என்றால் அந்த நேரத்தில் நீ அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் அல்லவா? அந்த நேரம் உனக்கு எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்கின்ற தெளிவான எண்ணம் இருக்க வேண்டும் அல்லவா? அதனால் என் குழந்தை, எதுவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 100 முறை யோசித்து விட்டு அதன் பிறகு அதனை செய்ய தொடங்கு. சுற்றி இருப்பது எல்லாம் நயவஞ்சக கூட்டம், சகுனிகள் நிறைந்திருக்கின்றார்கள். என் குழந்தையை, எப்பொழுது உன்னை படுகுழியில் தள்ளிவிடலாம், எப்பொழுது உன்னை மற்றவர்கள் மத்தியில் அவமானப்படுத்தலாம் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் மத்தியில் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். இவர்கள் மத்தியில் என் குழந்தை உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ சரியாக செய்து காட்ட வேண்டும். நீ என்னை எப்படி நினைத்தாய், நான் எப்படி வந்து விட்டேன் பார்த்தாயா என்று நீ சொல்கின்ற அளவிற்கு ஒவ்வொரு விஷயங்களையும் நீ செய்ய வேண்டும். நீ செய்கின்ற ஒவ்வொரு சாதனைகளும் இவர்கள் உன் அருகில் ஒரு நாளும் நெருங்க விடாதபடி உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும். நீ நினைத்ததுதான் சரி, இவர்கள் நினைத்தது எல்லாம் தவறு என்று நீ நிரூபித்து காட்ட வேண்டும். யார் நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் என்னை அசைத்துவிட முடியும் என்று நினைத்து விட்டார்களா? அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல என்னை அசைத்து பார்ப்பது என்பது என்று என் பிள்ளை நீ நிரூபித்து காட்ட வேண்டும். இந்த வாழ்க்கை மீண்டும் மீண்டும் உனக்கு பல வாய்ப்புகளை கொடுக்கின்றது. இந்த வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்திக்கொள். இந்த கருப்பனும் உன்னை தேடி வந்து விட்டேன். உன்னோடு இந்த வாழ்க்கையில் பயணிக்க துணிந்து விட்டேன். அப்படி இருக்கும் பொழுது எந்த விஷயத்திற்காகவும் நீ மனம் கலங்கி நின்று விடாதே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற விஷயங்களை பெறுவதற்கு நீ தயாராக இருந்து விட வேண்டும். எப்பொழுதெல்லாம் உன்னுடைய மனதில் அவர்கள் தேவையற்ற எண்ணங்களை விதைக்க முயற்சி செய்தார்களோ அப்பொழுதே அவர்களிடத்தில் இருந்து நீ ஒதுங்கி வந்து விட வேண்டும். அவர்களின் எண்ணங்களை உன் வாழ்க்கையாக்கி அதில் குளிர்காய அவர்கள் நினைத்தார்கள் அல்லவா? நீ படுகின்ற கஷ்டங்களை கண்டு கை கொட்டி சிரிக்க அவர்கள் முயற்சி செய்ய நினைத்தார்கள் அல்லவா? இந்த முயற்சிகளை எல்லாம் நீ தோற்கடிக்க வேண்டும். இதுவெல்லாம் முயற்சிகளே அல்ல. உன் வாழ்க்கையில் நீ இன்னமும் நிறைய பயிற்சி எடுக்க வேண்டும் என்னை தோற்கடிப்பதற்கு என்று சொல்லி அவர்களின் மூக்கை நீ உடைக்க வேண்டும். என் குழந்தையை, இந்த கருப்பன் ஆவேசமாக வந்திருப்பான் என்றால் இந்த நொடி அவர்களை நான் அழித்திருப்பேன். ஆனால் அப்பன் அதை செய்ய விரும்பவில்லை. எல்லோருக்கும் வாழ்க்கையில் திருந்துவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படும். அப்படி அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற வாய்ப்புகளை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் பிழைத்து கொள்வார்கள். பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் வாழ்க்கையில் நிச்சயமாக ஏன் தான் பிறந்தோம் என்று எண்ணுகின்ற ஒரு நிலைக்கு கட்டாயமாக வந்து விடுவார்கள். அடுத்தவர்களை ஏமாற்றி பிழைப்பது எல்லாம் ஒரு பிழைப்பு கிடையாது. இதை தன் வாழ்க்கையாக கொண்டிருக்கின்றவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் தெய்வத்தின் முன்னால் மண்டியிட்டு இந்த வாழ்க்கையை இழந்து நிற்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். என் பிள்ளையே, உனக்கு துரோகத்தை செய்துவிட்டு உனக்கு எதிராக நின்று கொண்டு உன்னோடு உடனிருந்து உன்னை குழிபறிக்க நினைக்கின்ற மனிதர்கள் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் உன்னை வேதனையில் தள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற மனிதர்கள் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? அடுத்தவனுக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்றவன் ஒரு நாளும் தன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. உனக்கு கொடுக்க நினைக்கின்ற கஷ்டங்களை விட பல மடங்கு கஷ்டங்களை வாழ்க்கையில் அனுபவிப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையை,
இனியாவது இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வரும் என்பதனை புரிந்து கொண்டு சுற்றி இருக்கின்ற சூழ்ச்சி மனிதர்களிடத்திலிருந்து எப்பொழுதுமே சற்று உஷாராக நீ இருந்து விட்டால் போதும். இது ஒன்றே இந்த வாழ்க்கையை உனக்கு நல்ல நிலைக்கு கொண்டு வந்துவிடும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைக்கும்.